எந்த ஒரு காரியம் வந்து சேர வேண்டும் என்று சொன்னால், ஒரு கொரியர் வருகிறது என்று சொன்னால், யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும், யாரோ ஒருத்தர் அதுக்கு நடுவில் வேலை செய்யணும். யாருமே இல்லாமல் அது நடக்குது என்றால் எப்படி அறிவுக்கு ஒவ்வாததோ, இதெல்லாம் எங்கிருந்து எடுத்திருக்கிறாங்கன்னா வேதத்தில் இருக்கு. பூமியில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களுக்கு பின்னாடியும் தேவனுடைய திட்டம் இருக்கு. தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு அதை செய்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இதே போல இந்த ஆவி வெள்ளை கலர் அல்லது வெள்ளை குதிரை என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், கடைசி நாட்களில் பூமியை பட்சிக்க போகிறதான, மிதிக்க போகிறதான, அல்லது இந்த பூமியை தேவனுக்கு விரோதமாக நடத்த போகிறதான ஒரு அரசாங்கத்தை குறித்து சொல்லுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வசனத்துல அந்த ஆவியை குறித்து சொல்லப்படுகிறது. இது எதிர் கிறிஸ்து, கிறிஸ்தவுக்கு எதிரான ஆவி அல்லது கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஆவி. நீங்கள் உடனடியாக அப்படியானால் இது அவர்களா இருக்குமோ, இந்த மன்னராக இருக்குமோ, அல்லது இந்த கட்சியாக இருக்குமோ என்று எதையும் நினைக்காதீர்கள். இது அதல்ல, இது அதெல்லாம் மேல நீங்கள் பார்க்கக்கூடிய ராஜ்யங்கள், கிறிஸ்தவத்துக்கு எதிரான மக்கள், அரசாங்கங்கள், சரித்திரம் முழுக்க போய் வாசித்து பாருங்கள். எதுவும் கிறிஸ்தவத்துக்கு எதிராக நிலை நின்றதல்ல, அத்தனையும் விழுந்து போயிருக்கிறது. எத்தனையோ பெரிய பெரிய ரோம ராஜாக்கள் எல்லாம் கிறிஸ்தவத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் போட்டு அவர்கள் கடைசியில் அவர்கள் தோத்து போனார்கள். இன்னும் வேதமும் தேவனும் ஜீவனோடு கூட இருக்கிறார்கள். அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது என்று வேதம் சொல்லுகிறது. இது எவன் மேல் மோதினாலும் சரி, இதன் மேல் யார் மோதினாலும் சரி, அது நசுக்கி போடும், அவன் நொறுங்கி போவான். ஆகவே நான் பேசுவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இங்க அரசாங்கங்களை குறித்து அல்ல. இது கிறிஸ்தவத்துக்கு எதிராக செயல்படக்கூடியதான ஆவிகள். எதிராவி என்று சொல்வார்கள், எதிர் கிறிஸ்து என்று சொல்வார்கள், ஆங்கிலத்தில் ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்வார்கள். 1 யோவான் 2:18 அந்தி கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி ஒரு அரசாங்கம் கிறிஸ்தவத்துக்கும் எல்லா ஜாதிகளுக்கும், நீங்கள் நினைக்க கூடாது வெறும் கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஒரு அரசாங்கம் வருதுன்னு இல்ல, எல்லாத்துக்கும் எதிராக ஒரு புது மதத்தை உருவாக்குற அரசாங்கம் ஒன்று உருவாகுது. அது எங்க இருக்குது வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. 37 வாசிங்க, மன்னிக்க. தானியேல் 11:37. அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும், நல்லா புரிந்து கொள்ளுங்கள், எந்த தேவனையும் மதியாமல் எல்லாவற்றுக்கும் தன்னை பெரியவனாக்கி அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை, அப்படி என்று சொன்னால் இதுவரைக்கும் உலகத்தில் வந்த எந்த கடவுள்களும் அல்ல, ஒரு புது கடவுள் உருவாக்கப்பட போகிறது. இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி அப்படிப்பட்டதான காலம் வந்துருக்கு. இப்போ ஐரோப்பாவில் AI என்று சொல்லக்கூடியதான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் காட் உருவாக்கி இருக்கிறார். அதாவது செயற்கை நுண்ணறிவோடு கூட கடவுள்களை உருவாக்கி இருக்கிறார். அந்த கடவுளுக்கு வல்லமை கொடுப்பதற்காக அதற்குள்ள எல்லா டேட்டாஸையும் ஏற்றி இருக்கிறார். அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு பைபிள் தெரியும், மற்ற வேதங்கள் தெரிய வாய்ப்பில்லை, ஒரு சிலர் பிடித்திருக்கலாம். அதே மாதிரி எல்லா மதத்தில் உள்ளவர்களுக்கும் அவர்களுடையதான மதங்களுடையதான வேதங்கள் தெரியும், மற்ற வேதங்கள் தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் இந்த AI காடுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களுடையதான புஸ்தகத்தையும் ஃபீட் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. அதுல எத்தனையோ ஆயிரம் புஸ்தகங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறது. 3 மில்லியன் டேட்டாஸ் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதை உருவாக்குறாங்க. அப்படின்னா என்னன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா உலகத்தில் இருக்கிற அதோட டீச்சிங்ஸ், மதங்களுடைய டீச்சிங்ஸ், அதை எல்லாத்தையும் ஒருமித்து சேர்த்து ஒரே காரியத்தை செய்யக்கூடிய ஆள். அப்படி ஒரு ரோபோட் உங்க பாஷையில புரியும்படி சொன்னா அப்படி ஒன்றை உருவாக்கி இருக்கிறார். அதை கொண்டு உலகம் முழுக்க ஒரு கடவுளை உருவாக்கும் வேலை செய்திருக்கிறார். இப்படி கடவுள்களாக பிரிந்திருந்தால் தானே நமக்கெல்லாம் பிரச்சனை, சண்டை வருகிறது. உலகம் முழுவதும் ஒரே கடவுளாய் இருந்தால் பிரச்சனை வராது என்று சொல்லி அப்படி ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் காடை அவர்கள் உருவாக்குகிற வேலையை தொடங்கி முடியும் இடத்தில் இருக்கிறது. இப்பொழுது அதற்கு அடுத்த காரியத்தை வெளிப்படுத்தல் 13:15 சொல்லுகிறது. அந்த மிருகம் பேசத்தக்கதாகவும் தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கத்தக்கதாக அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது அந்த ரோபோட்டுக்கு செயற்கை நுண்ணறிவை தாண்டி சுயமாய் சிந்தித்து அதுவே முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கிறார். இப்பொழுது அப்படி ஒரு காரியம் உருவாயிருக்கிறது. எனவே உலகம் முழுவதும் ஆபத்தான மிக மோசமான ஒரு காரியம் அரங்கேற போகிறது.
அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கத்தை குறித்து தான் உங்களுக்கு சொல்லுகிறோம். தங்கள் பிதாக்களின் தேவனை மதியாமலும், எந்த தேவனையும் மதியாமலும். வாசிங்க. தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் ரத்தினங்களினாலும் உசிதமான வஸ்துக்களினாலும் கனம் பண்ணுவான். அப்படி ஒரு தெய்வம் ஒன்று உருவாக்கப்படுகிறது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இது எந்த கடவுளுக்கு விரோதமாய் நான் பேசுகிறது அல்ல. நீங்கள் நினைக்கிற எந்த கடவுளும் அல்ல. எனக்கு எதிரி அவரு, உனக்கு எதிரி அவரு அப்படின்னு அல்ல. பிதாக்கள் அறியாத ஒரு தேவன் வருகிறார். அவனைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்வார். இதுவரைக்கும் பொதுவாக உலகத்தின் வழக்கத்தை சொல்லுகிறேன். நம்ம கிறிஸ்தவர்கள் வீடுகள்ல ஒரு பெரிய வசன போர்டு வச்சிருப்பாங்க. கிரைஸ்ட் இஸ் த லீடர் ஆஃப் திஸ் ஹவுஸ் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. அதுல ஒரு வார்த்தை இருக்கும், சைலண்ட் லிசனர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அவரோட அர்த்தம் என்னன்னா, அவர் அமைதியாக கேட்கிறவர், பதில் தர மாட்டார், திருப்பி பேச மாட்டார் அப்படின்னு அர்த்தம். ஆனால் உங்களுக்கு எனக்கு தெரியும், தேவன் திருப்பி பேசுவார். ஆண்டவர் ஏற்ற சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை கொடுக்கிற தேவன், அவர் பதில் கொடுக்கிற தேவன், எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர்கள் என்ன போட்டிருப்பாங்க, சைலண்ட் லிசனர். பொதுவாக கடவுளை குறித்து சொல்லும் போது அது பேசாது, கேட்காது, திருப்பி பதில் சொல்லாது என்று சொல்வார்கள். அதை மாற்றி அமைப்பதற்காக இப்போ கடவுளாக கொண்டு வரப்படக்கூடியது கேட்கிற கேள்விக்கு பதில் கொடுக்கும். நீங்கள் பண்ணுகிற ஜெபத்துக்கு அங்கேயே பதில் கொடுக்கும், உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கும். நீங்கள் எதையாவது கேட்டால் அதற்கு ஒரு தீர்வு சொல்லக்கூடிய அளவுக்கு அது உலகத்தில் இருக்கிற எல்லா வேதங்களையும் இணைச்சு ஒரு வேதத்தை உருவாக்கி இருக்கும். பல வேதங்கள் ஒரு வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இது எல்லா வேதங்களிலிருந்து எடுத்து ஒரு புது பைபிள், இப்ப நம்ம பாஷையில சொன்னோம்னா புது வேதம் அது உருவாக்கி இருக்கு. அப்ப கேட்கிற கேள்விக்கு உடனே பதில் சொல்லும், உடனடியாக அப்படி காட்டும். அப்படி ஒரு கடவுளை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த கடவுளுக்கான காரியத்தை அவர்கள் உருவாக்கி அதை வணங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்த போகிறார்கள். இந்த 2 நாட்களும் நான் உங்களுக்கு சொல்லுகிறது, இப்போ நாங்கள் வருவதற்கு முன்பதாக ஒரு சபைக்கு வசனம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நம்முடைய மூத்த போதகர் அவர்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த வசனத்தை கொண்டு, கனிகளை கொண்டு, கனி இருக்கிற இடத்துக்கு எப்படி வருவார் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணினார். அந்த வசனத்துக்குள்ளாக எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தீர்கள். ஆனால் இந்த 2 நாட்கள் நாங்கள் சொல்ல போகிறது, வசனத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தால் அந்த வசனத்துக்குள் தான் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இனி உங்கள் வசனத்தை படிக்க விடாத காலம் ஒன்று வருகிறது, வசனத்து பஞ்சம் ஒன்று வருகிறது. அதையெல்லாம் தாண்டி ஒரு மிக மோசமான ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்று சொல்வார்கள், அது ஒன்று உருவாக போகிறது. இப்பொழுது அதை கொண்டு வரக்கூடிய அந்த அரசாங்கம், அதுதான் ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறவங்க, இதை கட்டாயப்படுத்த போறவங்க, உங்களுக்கு தெரியும், ஒரு சட்டமோ அல்லது ஒரு காரியத்தை ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் அதை ஏற்றுவதற்கு ஒரு ராஜாவோ அல்லது அரசாங்கமோ இருக்க வேண்டும். அவர்கள் தான் அதை கொண்டு வருவார்கள். அவர்கள் கொண்டு வந்து அதை மக்கள் மேல் திணிப்பார்கள். அதே மாதிரி இப்படிப்பட்ட காரியங்கள் வரப்போகிறது. அதுக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதை கொண்டு வரக்கூடிய அரசாங்கம் தான் இப்பொழுது நம் கண்களுக்கு முன்பாக எழும்பி இருக்கிறது. இந்த அரசாங்கத்தை வைத்துக் கொண்டுதான் இப்ப நீங்க அதை பார்க்க போறீங்க. அந்த யூரோப்பில் இருந்து உருவாக்கக்கூடியதான அந்த மிக முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறீர்கள். இந்த காரியங்கள் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டவை என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தும் போது இந்த அரசாங்கத்தின் காலத்தில் தான் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. உடைய வருகைக்கான அடையாளங்கள் என்னவென்று கேட்டபோது அநேகர் என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள் என்று இயேசு சொன்னார். அதன் அடிப்படையில் இப்பொழுது அந்த கிறிஸ்துவுக்கு மாற்றாக வேறொரு தேவனை, உலகம் அறியாத ஒரு கடவுளை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தி எல்லோரும் வணங்க வேண்டும் என்று சொல்லி வணங்காதவர்களை துன்பப்படுத்தக்கூடியதான உபத்திரவ காலம் ஒன்று வரப்போகிறது. அந்த அரசாங்கத்தை குறித்து தான் நீங்கள் இப்பொழுது பார்க்க போகிறீர்கள். வாசித்த 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஒரு அரசாங்கம் எழும்பும், அது வெள்ளை குதிரை என்று சொல்லி பார்த்தோம். அது ஒரு ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது எழும்பும் போது எப்படி எழும்புமா, வெள்ளை குதிரையில் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. இது ஒரு அடையாளம். வெள்ளை குதிரைனா வெள்ளை குதிரை வரும் என்று அர்த்தம் அல்ல, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ரகசியம் அல்லது அதை பற்றின உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அது எதை குறிக்கிறது? நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறபடி வெள்ளை குதிரை அல்லது வெள்ளை கலர் என்பது சமாதானம். உலகத்தை பொறுத்த வரைக்கும் சமாதானம் என்றால் வெள்ளை கொடி, உங்க எல்லாருக்கும் தெரியும். வேதம் சொல்லுகிறது கடைசி காலத்தில் எழும்பக்கூடிய அந்த ராஜ்யம் ஒரு சமாதானத்தை அறிவிக்கிறதாக புறப்படும். வசனத்துல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம்
21வது வசனத்தை வாசிங்க. அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான், இவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள். ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்வான். சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்வான். இந்த தீர்க்க தரிசனத்தின்படி ஒரு அரசாங்கம் பூமியை எழும்பியது 1949. அதற்கான விதை ஐரோப்பா தேசத்தில் போடப்பட்டது. வேதம் சொன்னபடி 10 நாடுகளோடு கூட, அதாவது 10 ராஜாக்களோடு கூட எழும்பினர். அந்த அரசாங்கம் எழும்பும் போது ஒரு வியாபார அமைப்பாக இருந்தது. யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டி என்று சொன்னார்கள். ஆனால் எழும்பும் போது அவர்கள் 10 பேர் ஒன்றாக, 10 நாடுகள் ஒன்றாக எழும்பினதனால் இந்த வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு சந்தேகம் வந்து, வேதத்துல கடைசி காலத்தில் 10 பேர் வருவான் இருக்கிறது, நீங்கள் 10 பேர் எழும்பி இருக்கிறீர்கள், நீங்கள் அந்த 10 பேரா என்று அதனுடைய தலைமையிடத்தில் இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் என்பவரை கேட்டபோது அவர் சொன்னார், நாங்கள் வியாபாரிகள், நாங்கள் வியாபாரம் பண்ணுவதற்காக கூடியிருக்கிறோம், எங்களுக்கும் இந்த உலகத்தை பிடிக்கிற அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னார். ஆனால் இன்னைக்கு அவர்கள் தான் உலகத்தை பிடிக்கிறவர்களை மாறி இருக்கிறார்கள். அந்த வெள்ள குதிரை, அந்த அரசாங்கம் புறப்படும் போது சமாதானத்தை அறிவிக்கிறவனாய், அந்த வசனம் தெளிவா சொல்றது தானியேல் 11:21, அவன் ஸ்தானத்திலே அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான், அவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள். ஆனாலும் சமாதானமாய் நுழைத்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்வான். இந்த அரசாங்கம் 1949 ஆரம்பிக்கும் போது ஒரு வியாபார அமைப்பாய் ஆரம்பித்தாலும் 2012 அது ஒரு அரசாங்கமாக மாறி, 2000 ஒரு அரசாங்கமாக மாறி 2012 அதற்கு ஒரு மிக முக்கியமான அடையாளம் இந்த வசனம் 6:2 வெளிப்படுத்தல் விசேஷம் 100% நிறைவேறத்தக்கதாக அந்த அரசாங்கத்திற்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுத்தார். இந்த வீடியோவை கவனியுங்கள். Despite a year marked by one of the worst crises in decades and repeated scenes of social unrest across the continent, the European Union has been awarded the 2012 Nobel Peace Prize. The Norwegian Nobel Committee has decided that the Nobel Peace Prize for 2012 is to be awarded to the European Union. அவர் என்ன சொன்னாருன்னா, 2012க்கான சமாதானத்துக்கான நோபல் பரிசு ஐரோப்பியன் யூனியனுக்கு வழங்கப்படுகிறது என்று சொன்னார். இதுதான் அந்த ஐரோப்பியன் யூனியன், எழும்பி இருக்கிற ராஜ்யம். வேதம் சொன்னபடி கரெக்டா 10 நாடுகள், வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் என்று சொல்வார்கள். இதனுடைய தலைமைப்பிடத்துல சரியா 10 பேர் இருப்பார்கள். இந்த மாதிரி இவர்கள் தான் அந்த 10 பேர், இவர்கள் தான் அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கிறார்கள், இவர்கள் தான் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிறவர்கள். இந்த 10 பேர் தான் இப்பொழுது உலகத்தின் வல்லமை, அதிகாரம் எல்லாவற்றையும் தங்களிடத்தில் வைத்திருக்கிறவர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களுக்கு போகிறது. உங்களுக்கு சில நேரங்களிலே வெளியரங்கமாய் நடக்கிறதான காரியத்தை மட்டும் பார்ப்பீர்கள், அதற்கு பின்னால் நடக்கிற காரியத்தை பத்தி நாம் கவலைப்பட மாட்டோம். நீங்கள் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க கையில ஜிபே ஒன்று இருக்கிறது. இந்த ஜிபேல இருந்து பணம் அனுப்புறீர்கள், நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்ல இருந்து அனுப்புகிறீர்கள், அதை இன்னொருத்தர் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறீர்கள். நடுவுல ஜிபே ஒரு கம்பெனி இருக்கிறது, கூகுள் பே, கூகுள் ஒரு கம்பெனி இருக்கிறது. அது அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட போகிறது, அவ்வளவுதான். இப்படி போகிற போது நடுவுல என்ன ப்ராசஸ் இருக்கு, அதுக்கு நடுவுல என்னென்ன காரியங்கள் நடக்கு, நம்முடைய அக்கௌண்டோட டீடைல்ஸ் அவங்க கிட்ட இருக்கு, யாருக்கு அனுப்புறோமோ அவங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. இந்த கூகுள் கம்பெனி அல்லது ஜிபே நம்மளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது, இதை எதையுமே நம்ம கவனிச்சது கிடையாது. இதை எதை பத்தி நம்ம கவலைப்பட்டதும் கிடையாது. நம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம பணம் அனுப்புறதுக்கு ஈஸியா இருக்கு, வசதியா இருக்கு, அனுப்பிட்டோம். ஆனா பின்னாடி என்ன நடக்குது நமக்கு தெரியாது. இதே மாதிரி தான் பல நேரங்களிலே இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும்போது இவைகளுக்கு பின்னால் என்ன இருக்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் வேதாகமம் இவைகளை குறித்து நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஒரு அரசாங்கம் வரும், அது புறப்படும் போது சமாதானமாய் நுழையும். எப்படி நுழையுமா? சமாதானமாய் நுழையும். இந்த அரசாங்கம் யூரோப்பியன் யூனியனுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுத்தார்கள். என்ன காரணம் என்று கேட்டால், முதலாம் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தம், இது ரெண்டும் ஐரோப்பா தேசத்திலிருந்து உருவானது. எனவே முதல் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தம் ஐரோப்பாவிலிருந்து வந்ததுனால இன்னொரு உலக யுத்தம் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த 10 நாடுகளும் ஒன்றாக கூடி அவர்கள் யுத்தம் வராதபடிக்கு அவர்கள் அதை தடுத்தார்களாம். அதனால அவர்களுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டதாக நோபல் கமிட்டி சொன்னுச்சு. அதனுடைய விளைவா, ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இது நமக்கான அடையாளம். நம் கண்களுக்கு முன்பாக வானசாஸ்திரிகளுக்கு நட்சத்திரம் என்றால் வேறு, ஆனால் நமக்கு யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்று அர்த்தம்.